வணக்கம். நான் டாக்டர் நவிதா கிருஷ்ணன், சிஎன்சி சிறப்பு பெண்கள் மருத்துவமனை இங்க ரெடில்ஸ்ல இருந்து பேசுறேம்மா. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் டீ. நிறைய பேர் இந்த கருத்தடை, அதாவது முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் நடுவுல குழந்தை வேண்டாம், அதாவது தற்காலிகமா குழந்தை வேண்டான்னு போட்டுக்கிற காப்பர் டீ கவர்மெண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டு விடுறாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் காப்பர் டீ அப்படிங்கிறது சேஃப்டி தான், அதுதான் பெஸ்ட். 95 to 97% உங்களுக்கு கருவை கர்ப்பப்பையில தங்க விடாம தடுத்துரும். ஸோ காப்பர் டீயோடையே நீங்க கர்ப்பம் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது கர்ப்பப்பைக்குள்ள கர்ப்பத்தை தடுக்கும். ஸோ அடுத்தது கர்ப்பப்பை வெளியில கர்ப்பம் ஆகுறத அது தடுக்காது. ஸோ நம்பர் 1 நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, காப்பர் டீயோட உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பையில இருக்கா கர்ப்பம், வெளியில இருக்கான்றத பார்த்துக்கணும். யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல 2 கோடு வந்துச்சுன்னா. ஸோ இது ஒரு அலர்ட், அதாவது ரெட் அலர்ட்னு சொல்லுவோம், நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான ரெட் அலர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் டீ அந்த நம்ம புல் பண்ணி எடுக்கிறதுக்கான த்ரெட் சொல்லுவோம். த்ரெட் உங்களுக்கு நூல் கட் ஆயிடும், காப்பர் டீ மாத்திரம் உள்ள இருக்கும். ஸோ வெளியில எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அப்போ எக்ஸ்ரே டெஸ்ட் மூலமா எடுத்து காப்பர் டீ உள்ள இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு பொசிஷன் கரெக்டா இருக்கா, இது ரொம்ப முக்கியம். காப்பர் டீ கர்ப்பப்பையில இருந்து முன்ன யூரின் பைக்கோ இல்ல கர்ப்பப்பை விட்டு வெளியில அந்த பக்கம் குடல் பகுதிக்கோ எங்கேயாவது போயிடுறதுக்கு 20% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காப்பர் டீ கரெக்டா இருக்கான்னு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு உங்க மருத்துவர்கிட்டையும் செக் பண்ணிக்கணும், ஸ்கேன் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம், எக்ஸ்ரே டெஸ்ட் மூலமாவும் செக் பண்ணிக்கலாம். இது நம்பர் 2. அதுக்கப்புறமா காப்பர் டீ ரிமூவ் பண்றீங்க. சம்டைம்ஸ் சிலர் என்னன்னா ரிமூவ் பண்ண முடியல, ஃபுல்லாவே காப்பர் டீ உள்ள மாட்டிக்கிச்சு, ரிமூவ் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயோ இல்ல பாதி காப்பர் டீ ரிமூவ் பண்ணோம் பாதி உடைஞ்சு போய் உள்ள இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிசேரியன் பேஷண்ட் எல்லாம் இருக்கும்போதோ இல்ல மற்றவங்களுக்கும் அந்த காப்பர் டீ பாதி கர்ப்பப்பை உள்ளேயே போய் புதஞ்சிருக்கும். வெளியில அந்த கேவிட்டியில தான், அந்த கர்ப்பப்பையோட கேவிட்டியில இருக்கணும் உள்ள காப்பர் டீ. எம்டியான ஸ்பேஸ்ல குழந்தை தங்குற இடத்துக்கு பதிலாக காப்பர் டீ போட்டு வச்சிருப்போம். ஆனா இது கர்ப்பப்பை சதையில போய் முட்டிட்டு பாதி உள்ள போயிடுச்சு அப்படின்னாக்கா அது பிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்காம அதை எடுக்கிறது ரொம்ப 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 ரிஸ்க். ஸோ பிளைண்டா எடுக்க முடியாது. ஸோ நம்பர் 3 நீங்க பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் காப்பர் டீ பொசிஷன் சரியில்லை, இல்ல அரைகுறையா காப்பர் டீ வந்துருச்சு, இல்ல எடுக்க முடியலன்னா ஹிஸ்டோஸ்கோபிக் கைடர்னு லேட்டஸ்ட் மெத்தட் வந்திருக்கு. உள்ளே கர்ப்பப்பை உள்ளே கேமரா வச்சு பார்த்து காப்பர் டீ எவ்வளவு டீப்பா இருக்குன்னு செக் பண்ணி சேஃப்டியா பார்த்து ரிமூவ் பண்ணி தரணும். அது ஒரு சின்ன ஷார்ட் ஜெனரல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. சின்ன ப்ரொசீஜர் தான், உடனே சேம் டே வீட்டுக்கு போயிடலாம். தைரியமா உங்களுக்கு காப்பர் டீ ப்ராப்ளம் இருந்தா நீங்க அணுகி கரெக்டா கிளியரா அந்த காப்பர் டீ ரிமூவலை கூட ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. டேக் கேர். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.